வணக்கம், என் பெயர் டாக்டர் பூர்தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கின்சன் நோயாளிகளில் மிகவும் பொதுவாக காணப்படும் தசை பலவீனம் பற்றி பேசப் போகிறோம். இந்த தசைகளில் பலவீனம் ஏன் வருகிறது? நோயாளிகள் நடக்க முடியாமல் போகும் காரணம் என்ன? முன்பு எளிதாக உடற்பயிற்சி செய்து 4-5 கிலோமீட்டர் நடக்க முடிந்தவர் இப்போது ஏன் நடக்க முடியவில்லை? இப்போது அவர் ஏன் தன் வாஷ்ரூமுக்கு கூட செல்ல முடியவில்லை? அவரது கால்கள் ஏன் விழுந்து கொண்டே போகின்றன? இந்த எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நாம் விவாதிக்கப் போகிறோம். பார்க்கின்சன் நோயாளிகள் பலவீனம் என்பது ஒரு பொதுவான பிரச்சனை. உடல் பலவீனமாகிக் கொண்டே போகிறது. உடல் வலிமை குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் உடல் பலவீனமாகிக் கொண்டிருக்கும் போது நாம் எதுவும் செய்யாமல் இருந்தால் பல பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்கின்றன. அதில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், நம்மால் எழுந்து நிற்கவும், உட்காரவும், நடக்கவும், சுழலவும் மிகவும் கடினமாக ஆரம்பிக்கிறது. இப்போது இந்த தசை சுருங்குதல் ஏன் நடக்கிறது? நம்முடைய தசைகள் ஏன் பலவீனமாகின்றன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்முடைய தசைகளை நாம் எவ்வளவு அதிகம் பயன்படுத்துகிறோமோ அவை அவ்வளவு பெரியதாகவும் வலிமையானதாகவும் ஆகின்றன. ஆனால் நாம் ஏதாவது காரணத்தால் நம்முடைய தசைகளை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டால் அவை பலவீனமாகவும் மெல்லியதாகவும் ஆக ஆரம்பிக்கும். இதைத்தான் நாம் தசை சுருங்குதல், மசில் வெஸ்டிங் என்று அழைக்கிறோம். இப்போது நம்முடைய உடல் எலும்புகளால் ஆனது. இந்த எலும்புகளால் ஆன உடலை இயக்குவதற்கு அதன் மீது தசைகள் உள்ளன. நம்முடைய தசைகள் பலவீனமாகிவிட்டால் நமக்கு நடக்கவும் நடக்கவும் சிரமம் ஏற்படுகிறது. இப்போது பார்க்கின்சன்ஸ் நோயாளியின் வயதை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் 60, 70, 80 வயதுடையவர்கள். இப்போது 60, 70, 80 வயதில் ஏதேனும் காரணத்தால் அவர்களின் தசைகள் பலவீனமாகிவிட்டால், ஏனெனில் அவர்கள் முன்பு செய்த உடற்பயிற்சிகளை இப்போது செய்ய முடியவில்லை. முன்பு கொஞ்சம் நடந்து கொண்டிருந்தார்கள். இப்போது முழு நாளும் உட்கார்ந்தே இருக்கிறார்கள் அல்லது முழு நாளும் படுத்தே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைகளில் அவர்களின் கால்கள் உதரத் தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். அவர்களின் கைப்பகுதிகளும் உதரத் தொடங்குகின்றன. அவர்கள் நடந்து செல்லும் பழக்கத்தை விட்டார்கள். ஏனெனில் அவர்களின் உடல் உள்ள பார்க்கின்சன் நோயினால் அவர்களின் மூளை மற்றும் தசைகளுக்கு இடையிலான ஒத்திசைவு குறைய தொடங்கியுள்ளது. அதாவது, எந்த காரணத்தினாலும் நீங்கள் பார்க்கின்சன் என்ற ஒரு வலையில் சிக்கிக்கொண்டால் உங்கள் நிலை தினம் தினம் மோசமாகிக் கொண்டே போகும். புதிய காரணங்கள் தொடர்ந்து சேர்ந்து உங்களை படுக்கையிலேயே இருக்க வைக்கும் நிலைக்கு கொண்டு செல்கின்றன. இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. இத்தகைய வழக்குகளில் நாம் பெறும் மூளையில் மட்டும் வேலை செய்தால் போதாது. நாம் தசைகளிலும் வேலை செய்ய வேண்டும். அதாவது தசைகள் வலுவாகவும் நன்றாக உருவாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் பார்க்கின்சன் நோயாளிகள் தங்கள் உணவு முறையை மிகவும் மாற்ற வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், உண்மையிலேயே மிகவும் மாற்ற வேண்டும். அவர்கள் தங்கள் உணவில் புரதத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும். அவர்களின் 3 நேர உணவிலும் புரதம் நிறைந்திருக்க வேண்டும். அது வீட்டில் தயாரிக்கப்பட்ட பனீர் ஆகட்டும், அதிலிருந்து செய்யப்பட்ட புஜியா ஆகட்டும், அல்லது பனீர் பரோட்டா ஆகட்டும், அல்லது நீங்கள் முட்டை சாப்பிடுகிறீர்கள், மீன் சாப்பிடுகிறீர்கள், சூப் குடிக்கிறீர்கள், சிக்கன் சூப் குடிக்கிறீர்கள், மீன் சூப் குடிக்கிறீர்கள். ஏனெனில் இந்த புரதமும் சக்தியும் உங்கள் உடலில் சேர்வதால் அது உங்களை நடக்க உதவும். முழு சைவம் பின்பற்றுபவர்கள் மஷ்ரூம் சாப்பிடலாம், பருப்புகள் சாப்பிடலாம். ஆனால் அவர்கள் தங்களுடைய உடலில் புரதம் மற்றும் வைட்டமின்கள், கனிமங்கள் ஆகியவற்றின் அளவை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் உணவு இல்லாமல் நம்முடைய உடல் வேலை செய்யும் என்று எதிர்பார்ப்பது சாத்தியமில்லை. அதனால் முதலில் உங்கள் உடலில் மூலப்பொருளை சேர்க்க வேண்டும். நீங்கள் அந்த மூலப்பொருளை சேர்த்த பிறகு உங்கள் உடலில் கொஞ்சம் சக்தி உணர்கிறீர்கள். இப்போது அந்த சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். தினசரி வேலைகளை செய்யும் போது, அது உங்கள் தோட்டத்தில் சுற்றி பார்ப்பது ஆகட்டும், கோவிலுக்கு போவது ஆகட்டும், அல்லது காய்கறி வாங்கி வருவது ஆகட்டும், இல்லையெனில் அறையில் முன்னும் பின்னும் நடக்கிறீர்கள் ஆகட்டும். ஆனால் அந்த இயக்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். முழு நாளும் நீங்கள் உங்கள் நோயாளியை படுக்கையில் உட்கார வைத்து வைக்கிறீர்கள் அல்லது வீல் சேரில் உட்கார வைத்து வைக்கிறீர்கள் என்றால் அவரின் நிலை நாள்தோறும் மோசமாகும். ஏனெனில் நோயாளிகள் வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இவர்களுக்கு மருந்து கொடுத்தோம், நாங்கள் எதிர்பார்த்தோம், கொஞ்சம் நல்லபடியாகிவிட்டால் இவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள் என்று. இவர்கள் நடக்க ஆரம்பித்ததும் நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வைக்கலாம் என்று நினைத்தோம். அப்படி நடக்காது. உங்கள் நோயாளி நடக்க முடியவில்லை என்றாலும் அவரை ஆதரவுடன் நடக்க வைக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கங்களை செய்ய வைக்க வேண்டும். 1 மணி நேரத்துக்குள், அந்த 1 மணி நேரத்தில் 15 நிமிடம் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வைத்தால், கொஞ்சம் நடக்க எழுந்து உட்கார செய்தால் நோயாளியின் நிலைமை மோசமாக மாறாது. இப்போது சில நோயாளிகள் வந்து சொல்கிறார்கள், டாக்டர் சார், நாங்கள் பிசியோதெரபி செய்து கொண்டிருந்தோம், இப்போது பிசியோதெரபி செய்து வருகிறோம். நாம் 1 மணி நேரம் பிசியோதெரபி செய்து கொள்கிறோம். எங்களுக்கு நிறைய உடற்பயிற்சி ஆகிவிடுகிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் 23 மணி நேரம் படுக்கையிலோ இல்லையெனில் நாற்காலியில் உட்கார்ந்தோ இருக்கிறீர்கள். 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்தாலும் அது உங்களுக்கு உதவப் போவதில்லை. அது உங்களுக்கு உதவும் நீங்கள் நாள் முழுவதும் பலமுறை உங்கள் பக்கமாகவும் முயற்சி செய்தால்தான். சரி, நான் படுக்கையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்வோம். எனக்கு உதவி கொண்டு பால்கனிக்கு போக வேண்டும், இல்லை எனக்கு சமையலறைக்கு போக வேண்டும், அல்லது திறகு என்னை மேசையில் உட்கார வையுங்கள். நான் இங்கே உட்கார்ந்து களைப்பாகிவிட்டேன். உட்கார்ந்தபடியே கொஞ்சம் கொஞ்சம் நகர்வும் எளிய உடற்பயிற்சிகளும் நாம் செய்கிறோம். எளிய உடற்பயிற்சி குறித்த நிறைய வீடியோக்களை நான் ஏற்கனவே உருவாக்கியுள்ளேன்.
உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவாவது நீங்கள் செய்யலாம். நீங்கள் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாலும் கூட உடற்பயிற்சி செய்ய முடியும் தானே? எந்த ஒரு பொருளும் தேவையில்லை, இல்லையா? அதனால் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களை சீர் செய்ய உங்கள் மனவலிமை தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு நாள் மனவலிமையுடன் நான் நலமாக வேண்டும் என்று முடிவு செய்தால் எல்லா வழிகளும் உங்களுக்காக இருக்கின்றன. உங்களிடம் மனவலிமையே இல்லாமல் நான் முதலில் நலமாக ஆகட்டும், பிறகு உடற்பயிற்சி செய்வேன் என்று சொன்னால் இது அப்படிப்பட்ட நோய் அல்ல. நீங்கள் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பீர்கள், உங்கள் உணவை சரி செய்வீர்கள், மருந்தை நேரத்திற்கு எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அதன் விளைவுகளை இப்படித்தான் காண்பீர்கள். வணக்கம், என் பெயர் இடேஷ். நான் பரிதாபாதிலிருந்து வந்தவன். 1 வருடம் மற்றும் அரை மாதத்திற்கு முன்பு நான் இங்கு பார்க்கின்சன் நோய்க்கு சிகிச்சை பெற வந்தேன். இது முக்கியமாக என் இடது கையில் மற்றும் வலது காலில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. இதுவரை என் பயணம் நல்லதாக இருந்தது, மேலும் நான் மிகுந்த முன்னேற்றத்தை கவனித்துள்ளேன். காலப்போக்கில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆனால் அவற்றிலிருந்தும் மீள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை அனுபவம் நல்லதாக இருந்தது. நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? நீங்கள் பலவீனத்தை நீக்குங்கள், உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுங்கள், உங்கள் உடலில் முன்னேற்றம் மிகவும் நன்றாக ஏற்படுகிறது. நீங்கள் நோயை புரிந்து கொள்ள வேண்டும், மேலும் அந்த நோய் எங்கு தொடங்கிற்றோ அங்கிருந்து அதை தாக்க வேண்டும். அது உங்கள் மூளைதான். உங்கள் மூளையில் டோபமைன் சுரப்பை இயற்கையான முறையில் ஏற்படுத்த வேண்டும். உங்கள் மூளையில் இயற்கையான முறையில் டோபமைன் சுரப்பை ஏற்படுத்தும் போது உங்கள் உடல் வேறு விதமாக நடந்து கொள்ள ஆரம்பிக்கும். இந்த நோயாளிகளுடன் நீங்கள் செய்வது போல. நோயாளர் இளம் வயதானவராக இருக்கலாம். அதாவது நான் என் பிள்ளைகளை சந்திக்கிறேன், பிள்ளைகளுடன் விளையாடுகிறேன், என் பேர பிள்ளைகளுடன் விளையாடுகிறேன், அப்போது என் டோபமைன் உருவாகிறது. இன்று சாப்பாட்டில் கடி சாதம் இருக்கிறது, இன்று ராஜ்மா சாதம் இருக்கிறது, அரேவா, இன்று என்னை பிடித்த உணவு செய்து வைத்திருக்கிறார்கள், அது தயாராக ஆரம்பித்து விட்டது. இன்று நீங்கள் ஷாப்பிங்கிற்கு போனீர்கள், நீங்கள் ஏதோ ஒன்றை பார்த்தீர்கள், யாரே இந்த சட்டை நல்லா இருக்கு. டோபமைன் வெளியேறுகிறது என்றால் உங்கள் மூளையில் டோபமைன் வெளியேறும் அந்த ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஏனெனில் பார்க்கின்சன் நோய் என்பது சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே வருகிறது, எல்லாருக்கும் வருவதில்லை. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? தங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக கவலைப்படுபவர்கள்தான். இவருக்கு கல்யாணம் ஆகவில்லை, கல்யாணம் எப்போது நடக்கும், அல்லது கல்யாணத்திற்கு இவ்வளவு செலவு, அதை எப்படி சமாளிப்பது என்று கவலைப்படுபவர்கள். அல்லது இன்னும் சிலர் குறைவாக தூங்குபவர்களுக்கு இது வருகிறது. குறைந்த நேரம் தூங்குபவர்கள் 5 மணி நேரம் மட்டும் தூங்குவார்கள். அதையும் பெருமையாக நினைத்து நான் பெரிய ஹீரோவாகிவிட்டேன் என்று நினைப்பவர்கள். நான் 5 மணி நேரம் கூட தூங்க மாட்டேன், அதனால் பாருங்க எனக்கு எவ்வளவு சக்தி என்று பெருமை பேசுவார்கள். அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. இந்த 8 முதல் 2 மணி நேரம் தூங்குவது உங்கள் மூளைக்கு மிகவும் அவசியமானது. இந்த தூக்கத்தில் குறைவு இருந்தால் உங்களுக்கு பார்க்கின்சன் சரியாகும் என்று காண முடியாது. இந்த பார்க்கின்சன் பிரச்சனை அதிகமாக காணப்படுவது அந்த மக்களிடையேதான். அவர்கள் முழு வாழ்க்கையும் வேலை செய்துவிட்டு ஒரு நாள் அவர்களுக்கு நாளை முதல் வர வேண்டாம் என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது அவர்களுக்கு ஓய்வு நேரம் வந்துவிடுகிறது. அப்படி என்றால் ஓய்வு நேரத்திற்கு முன்பு அவர்களுக்கு ஒரு நிரந்தர நடைமுறை இருந்தது. காலை எழுந்து அலுவலகம் போய் அலுவலகத்திலிருந்து வந்து தங்களது வேலைகளை செய்வது அனைத்தும் இருந்தது. ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு அந்த நண்பர்கள் அலுவலகத்திலேயே இருக்கிறார்கள். அவர்களுடன் சந்திப்பதும் பழகுவதும் நடக்கவில்லை. சிலர் தங்கள் சொந்த ஊருக்கு மாற்றம் ஆகிறார்கள். அங்கு அவர்களுக்கு சமூக வட்டாரம் அவ்வளவு நன்றாக உருவாகவில்லை. அதனால் அவர்கள் முழு நாளும் வீட்டில் உட்கார்ந்தே இருக்கிறார்கள், எதுவும் செய்யவில்லை, டிவி முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நோயாளிகளிடம் கூட நாமுக்கு பார்க்கின்சன்ஸ் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் நீங்கள் உங்களை ஏதாவது ஒரு வகையான நாள்பட்ட பழக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். அது உங்கள் பொழுதுபோக்கு இருக்கலாம், அது உங்கள் தோட்டப்பணியாக இருக்கலாம். நீங்கள் விரும்பும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஈடுபடுங்கள். உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள். அதிகமாக வேலை பிடிப்பாக இருப்பவர்கள் அவர்களிடமும் பார்க்கின்சன்ஸ் நோய் காணப்படுகிறது. அதனால் உங்கள் வேலை வாழ்க்கையில் சிறிது இடைவெளி தேவைப்படுகிறது. அதிக நேரம் கடையில் வேலை செய்யும்பவர்கள் அல்லது கடை வைத்திருப்பவர்கள் அவர்கள் முற்றிலும் விடுமுறை எடுக்க முடியாமல் போகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் கடையை மூடிய பிறகு உங்களுக்கு ஒரு சமூக வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் சமூக வாழ்க்கையை அனுபவியுங்கள், மேலும் உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டிருந்தால், மனதை அடக்கிக் கொண்டு இருக்கவில்லை என்றால், எந்த காரணத்திற்காகவும் பணத்திற்காகவோ அல்லது பொறுப்புகளுக்காகவோ நீங்கள் மனதை அடக்கிக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் நோய்களிலிருந்து தப்பிக்க முடியும். முக்கியமாக மனநலம் குறைபாடுகளிலிருந்து தப்பிக்க முடியும். உங்கள் மூளை அழுத்தத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் பொறுப்புகளுக்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தால் அதன் மோசமான தாக்கம் உங்கள் உடல் மற்றும் மனநலத்தில் இரண்டிலும் ஏற்படும். இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால் மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் நேரில் வந்து சந்திக்கவும் முடியும்.